ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. அருகே டிராக்டர் வண்டியில் 1008 சீர்வரிசைகள் பண மாலை ஆட்டக்கிடா என ஊரே திரும்பி பார்க்கும் அளவிற்கு தாய்மாமன் சீர் கொண்டு வந்த சம்பவம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சபரி பாண்டி ஷர்மிளா தம்பதியினர். இவர்களின் மகன் சந்தோஷிற்கு தாடிக்கொம்பில் உள்ள திருமண மண்டபத்தில் காதணி விழா நடைபெற்றது. அதில் தாரை தப்பட்டை சரவெடிகள் முழங்க பண மாலை, அரிசி மூட்டைகள், வாழைத்தார்கள், சாக்லேட் வகைகள், புதிய ஆடைகள், விளையாட்டு சாமான்கள் என 1008 பொருட்கள் தாய்மாமன் சீராக கொண்டு வரப்பட்டது. அதே சமயம் தாய்மாமன் சீருக்கு இழைத்தவர்கள் அத்தை மகன்கள் அல்ல என அவர்களும் தப்பாட்டம், ஆட்டுக்கிடா, சீர்வரிசைகள், வான வேடிக்கைகள் என சீர்கொண்டு வந்தனர். இதை தாடிக்கொம்பு கிராமமே ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தது. விழாவின் நாயகன் சித்தேஷ் தாய்மாமன்களின் பணமாலை, சாக்லேட் மாலை, ரோஸ் மாலை, தாழம்பூ மாலை, தாமரைப்பூ மாலை உள்ளிட்ட பல்வேறு மாலைகளால் குளிக்க வைக்கப்பட்டார். இது குறித்து அந்த தாய்மாமன் சீர்கொண்டு வந்தவர் கூறுகையில், இந்த நாகரீக காலங்களில் வீட்டு விசேஷங்கள் என்பது குறிப்பிட்ட நபர்களை அழைத்து காதும் வைத்தது போல நடைபெறக்கூடிய சடங்கு சம்பிரதாயமாக மாறி வருகிறது. நம் முன்னோர்கள் நடைமுறைப்படுத்திய தாய்மாமன் சீர்வரிசை என்பது படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் தாய்மாமன் சீர்வரிசை முன்பு எப்படி நடைபெற்றது என்பதை வருங்கால சந்ததியினர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இதுபோல சீர்வரிசை கொண்டு வந்தோம் என்று தெரிவித்துள்ளார். இங்கே நாங்கள் தாய்மாமன் சீர் என்னுடைய பொண்ணு, என் மகனுக்கு பிறந்த குழந்தைக்கு காது குத்துனாங்க. அவர்களுக்கு அந்த காலத்து முறைப்படி தாய்மாமன் என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செஞ்சு சீர்வரிசை ஒரு 1001 தட்டுகள், ஒரு 10-50 கிடா, அந்த காலத்து ஜல்லிக்கட்டு கிடா, மாதிரி முட்டுக்கடா, அரிசி ஒரு 10 மூட்டை, மாலைகள் பல ஒரு 100 இதெல்லாம் அந்த காலத்தில் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் இன்றைக்கி என்னுடைய மகளுக்கு வயிற்றில் பிறந்த என்னுடைய பேர குழந்தைக்கு காது குத்து விழாவில் கலந்து கொண்டு இத்தனை முறையை செஞ்சோம். ஏன் செய்யணும்னா பழைய காலத்தினுடையதை பாரம்பரியம் விட்டு போகக்கூடாது என்பதற்காக இந்த முறையை நான் கடைப்பிடிக்கிறேன். இதை கடைப்பிடிக்கிறனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பழைய எல்லாமே விட்டு போயிடுச்சு, பழைய அந்த வரமுறையே விட்டு போயிடுச்சு. இப்போ நான் யாருக்கும் இந்த காலத்தில் யாருக்கும் தெரியாது. அதனால் நாங்கள் புதுசாக கொண்டு வரல, பழைய முறையை நினைவுபடுத்துகிறோம். அதனால் எல்லோரும் எல்லாம் சந்தோஷமாக வந்தாங்க. எங்கள் கூட வந்தவங்க அதேமாரி நாங்கள் தாய்மாமன் சீர் கொண்டு வந்தோம். தாத்தா எனக்கு பையலுக்கு தாய்மாமே, அதேமாரி அவங்க அவங்க தங்கச்சி அத்தை சீர் அவங்களும் கொண்டு வந்தாங்க. அவங்களும் சிறப்பாக அவங்களும் 100 சீர்வரிசையும் கிடா, ஒரு 10 கிடா, 20 கிடா, வெடி, வான வேடிக்கை எல்லாம் கொண்டு வந்து நல்லா சிறப்பாக செஞ்சாங்க.